வணக்கம். நான் உங்கள் வினோத் பேசுகிறேன், விஎஸ் இன்ஃபோடெக்லேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேலி ஆன் கிளவுட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது டேலி ஆன் கிளவுட் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய டேலியை 24/7, அதாவது 24 மணி நேரமும் எங்கேருந்து வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னாலும் ஒர்க் பண்ணலாம். இல்லை நான் ட்ராவலிங்கில் அதிகமாக இருப்பேன், ஸோ அதனால் நான் லேப்டாப் கேரி பண்ணிட்டு போவேன், என்னுடைய லைவ் டேட்டா, கம்பெனியோட லைவ் டேட்டாவை நான் பார்க்கணும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டேலி ஆன் கிளவுட் அப்படின்னு இருக்குது. இந்த டேலி ஆன் கிளவுடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேலி இது ஊரில் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சிஸ்டத்தில் நம்ம டேலி இன்ஸ்டால் பண்ணுவோம், நம்ம ஒர்க் பண்ணுவோம். அது சிங்கிள் யூஸராக இருந்தால் ஒரே ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம், மல்டி யூஸராக இருந்தால் மோர் தென் ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் கிளவுட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேலி அப்ளிகேஷனையே கிளவுடில் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு இன்னொரு சர்வர் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரன் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, டேலி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் மல்டி லொக்கேஷனில் ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ சென்னையில் இருக்கேன், சென்னையில் எனக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, என்னுடைய பிரான்ச் மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர் 3 இடத்துல இருக்குது. ஸோ அப்படின்னா அந்த 3 இடத்துலையும் நான் சைமல்டேனியஸாக பில்லிங் போட முடியுமா? தாராளமாக போட முடியும், இந்த டேலி ஆன் கிளவுட் இருந்தால். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ சென்னையில் பில் நம்பர் 1ன்னு போகுது, ஈரோடில் பில் நம்பர் 2, கோயம்புத்தூரில் 3, மதுரையில் 4. ஸோ இது மாதிரி நீங்கள் சைமல்டேனியஸாக ஒரு இடத்துல ஸ்டாக் வச்சு மல்டி லொக்கேஷனில் நீங்கள் பில் போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஈஸியாக வேணும்னா இந்த டேலி ஆன் கிளவுடில் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்கிற டேலியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் ஒரு டேலி வாங்குவாங்க, அந்த டேலியில் டேட்டா போடுறத ஹெட் ஆஃபீஸ்க்கு சிங்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அங்கேருந்து டேட்டா வரும். ஸோ இது லைவாக உங்களால் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவாக முடியாது. சிங்க்ரனைசேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் உங்களால் அதை பார்க்க முடியும். அதே போல் ஆடிட்டரும் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆன பிறகு தான் அந்த சிங்க்ரனைசேஷன் கரெக்டாக வந்துச்சா இல்லை வரலையா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. எல்லாத்தையும் அவர் செக் பண்ண பிறகு தான் அவரால் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ண முடியும். ஆனால் இந்த டேலி ஆன் கிளவுடில் ஃப்ராக்ஷன் செகண்ட், ஏன்னா எல்லாருமே லைவாக நீங்கள் என்ட்ரி போட போகிறீங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு 5 பேர் உட்காந்து எப்படி போடுறோமோ அதே கான்செப்ட் தான் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருந்து நம்ம டேலியில் என்ட்ரியை போட போகிறோம். ஸோ இது எப்படி பாசிபிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஒர்க் ஃபாஸ்ட் சிஸ்டம்ஸ், இந்த ஒர்க் ஃபாஸ்ட் சிஸ்டம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் ஃபாஸ்ட் சிஸ்டம்ஸில் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது கிளவுட் சர்வரை கால் பண்ணுறதுக்காக ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் இந்த ஒர்க் ஃபாஸ்ட் கிளவுட் கிளைண்ட். சர்வருங்கிறது பார்த்தீங்கன்னா கிளவுடோட சர்வரு. ஸோ ஈச் கிளைண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் கால் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த யூசர் நேம் வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கிட்டு எல்லாருமே யூஸ் பண்ண முடியுமானா அப்படி முடியாது. ஒரு யூசருக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு தான். அவர் அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இன்னொரு டிவைஸில் யூஸ் பண்ண முடியும். அதே போல் இப்போ 5 யூசர்னா நீங்கள் 5 பேர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5 யூசர் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கணும். ஸோ இது எப்படி இப்போ டெமோங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டெமோ லாகின் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டெமோ லாகின்ல என்னுடைய சர்வர் ஐடி, ஸோ இதுதான் சர்வர். உங்களுடைய டேலியோட டேட்டா பேஸையும் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சர்வர் லொக்கேஷன் இதுதான். யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது இந்த சர்வர் லொக்கேஷன். Ctrl+C நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ அந்த அப்ளிகேஷனில் அந்த சர்வருடைய பாத்தை நான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம் நான் எடுக்கிறேன், காப்பி, அகைன் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வேணும், காப்பி பண்ணுறேன், அந்த பாஸ்வேர்டை எடுத்துன்னு பேஸ்ட் பண்ணுறேன், கனெக்ட். ஸோ இது மாதிரி எத்தனை யூசர் வாங்குறோமோ ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதை கொடுத்துட்ட உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளைண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டும் சர்வரை கால் பண்ணும். சர்வரை கால் பண்ணி அந்தந்த யூசருக்கான செப்பரேட்
ஒரு ஸ்பேஸ் அலாட் பண்ணுவாங்க. அந்த அலாட் பண்ற ஒரு ஸ்பேஸை உங்களுக்கு ஓப்பன் பண்ணும். பாருங்க, இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் டேலி அப்ளிகேஷனை சர்வரில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதனால நீங்கள் செப்பரேட்டாக டேலி வச்சிருக்கணுமா உங்கள் சிஸ்டத்தில் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஃபைலை மட்டும் உங்கள் டெஸ்க்டாப்பில் நாங்கள் ஃபோல்டர் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது அந்த ஒர்க் ஃபாஸ்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை மட்டும் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், காப்பி பண்ணி டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை சர்வரில் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இப்படி ஒவ்வொரு யூசரும் அவங்களுக்கான கொடுக்கப்பட்ட அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்துருச்சு. ஸோ இதில் என்னுடைய டேலியை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் மல்டி பிரிண்டர், ஸோ உங்கள் தெர்மல் பிரிண்டராக இருக்கட்டும், உங்கள் லேசர் பிரிண்டராக இருக்கட்டும், நீங்கள் எடுத்துக்கலாம். மை டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான, அப்லோட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் டேலி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேலி எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஏற்கனவே வந்து டெமோ கம்பெனிலாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இருக்குது, டெமோ கம்பெனி நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்பெனியை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், சார் இப்போ நான் ஏற்கனவே டேலி வந்து ஒரு சிங்கிள் யூசரில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த டேட்டாவை எடுத்து நான் இந்த க்ளவுடில் போட்டுட்டு நான் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா 100% உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ், ஸோ இந்த டாக்குமெண்ட்ல போனீங்கன்னா டவுன்லோட் அப்லோடு. டவுன்லோட்னா நீங்கள் ஏற்கனவே இந்த கிளவுட் சர்வரில் டேலியை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஆடிட்டர் வந்து உங்களுக்கு அந்த டேட்டாவை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்படின்னா நீங்கள் டேலியிலேருந்து பேக்கப் எடுத்துட்டு அந்த பேக்கப் எடுத்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மெயிலில் அட்டாச் பண்ணி அனுப்பலாம். அப்லோடுனா என்னென்னா, ஸோ நீங்கள் ஏற்கனவே டேலி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டேட்டாவை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்லோடை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபைல், அதாவது உங்கள் டேலியோட டேட்டா ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணணும். கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes டைம் எடுத்து அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆகிட்டோடனே உங்களுடைய டேட்டாவை, அதாவது இதுவரையில் நீங்கள் லோக்கல் டேலியில் யூஸ் பண்ண டேட்டாவை இப்போ கிளவுட் சர்வருக்கு நீங்கள் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 2 யூசர் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓனர் ஒரு யூசர் வச்சுருக்காரு, ஆஸ் ஏ அக்கௌண்டன்ட் ஒரு யூசர் வச்சுருக்காரு அப்படின்னா நீங்கள் 2 பேரும் லைவா டேட்டாவை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அக்கௌண்டன்ட் போட்டுட்டே இருக்காரு என்ட்ரி அப்படின்னா அடுத்த ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ல ஒரு ஓனர் வந்து அவர் லாகின்ல அதை பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ என்ன என்ட்ரி போட்டாங்க, சப்போஸ் ஓனர் ஏதாவது இல்லை அவர் தப்பாக போட்டிருக்காரு, அதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா மாடிஃபை பண்ணலாம். ஸோ இது மாதிரி லைவா என்ட்ரி நம்ம போடுறதுக்கும், மல்டி லொக்கேஷன்ல வச்சு நம்ம என்ட்ரியை போடுறதுக்கும், இப்போ இருக்கிற இந்த கொரோனா டைம்ல எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு அக்கௌண்டன்ட் வீட்டில் இருந்தும் ஒரு கம்பெனிக்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் போடுறதுக்கும், ஸோ அவர் போடுற என்ட்ரி நீங்கள் ஆஸ் ஏ ஓனராக இருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்லையோ இல்லை லேப்டாப்லேயோ நீங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேலி ஆன் கிளவுட். ஸோ இது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த டேலி ஆன் கிளவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ யாருக்கு நீட் இருக்கோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டேலி ஆன் கிளவுடுக்கான டெமோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க. ஸோ இதை லைவாக வச்சு உங்களுக்கு டேட்டா நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான சர்வரை நீங்கள் வாங்கணும். தட் மீன்ஸ் அந்த ஒரு யூசரை நீங்கள் வாங்கணும். ஸோ அதை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் டேட்டாவை லைவாக எங்கே இருந்து வேணாலும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.